Hi students, welcome to Study Smarts with Anita channel. History lesson number 1 இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். Outbreak of World War I and its aftermath. இந்த லெசனோட புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? போகலாம். ஃபர்ஸ்ட் choose the correct answer. What were the three major empires shattered by the end of the First World War? First World War முடிவில் 3 மேஜர் எம்பையர்ஸ் பிரிஞ்சு போனாங்க. அந்த 3 மேஜர் எம்பையரோட பேர் என்ன? ஜெர்மனி, ஆஸ்ட்ரோ-ஹங்கரி, ஒட்டமன்ஸ், ஜெர்மனி, ஆஸ்ட்ரோ-ஹங்கரி, ரஷ்யா, ஸ்பெயின், போர்ச்சுகல், இட்டாலி, ஜெர்மனி, ஆஸ்ட்ரோ-ஹங்கரி, இட்டாலி. இப்போது ஜெர்மனி, ஆஸ்ட்ரோ-ஹங்கரி, ஒட்டமன்ஸ் இந்த 3 தான் கரெக்டான ஆன்சர். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, ஆஸ்ட்ரோ-ஹங்கரி, ரஷ்யா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இது ட்ரிப்பிள், இதில் வந்துட்டு ஆலைடு பவர்ஸ், இது வந்து ஆக்சிஸ் பவர்ஸ், அதனால் 2 பேர் ஒத்து வராது. இதில் ஸ்பெயின், போர்ச்சுகல் நியூட்ரல் கண்ட்ரிஸ், இதுவும் வராது. ஜெர்மனி, ஆஸ்ட்ரோ-ஹங்கரி, இட்டாலி நம்ம ஆலைட் பவர்ஸோடு சேர்ந்துருச்சு. அப்போது நம்மளுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 மேஜர் எம்பையர்ஸ், அது வந்து ஃபுல்லாக ஆக்சிஸ் கண்ட்ரிஸ், ஜெர்மனி, ஆஸ்ட்ரோ-ஹங்கரி அண்ட் ஒட்டமன்ஸ் அப்படிங்கிறத எழுதிக்கங்க. கொஸ்டினை படித்து ஆன்சரை பண்ணுங்கள். முதல்ல இந்த லெசனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இந்த லெசனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, நேரடியாக இது இந்த லிங்க்குக்கு வரீங்க அப்படின்னா முதல்ல இந்த லெசனை பற்றின வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இங்கே புரியும். Where did the Ethiopian army defeat the Italian army? Delhi, Orange State, Adowa, Algiers. Answer: Adowa. Ethiopian defeat Italian army. Italian army தோக்கடிச்சது எங்கே கேட்குறாங்க. ஆன்சர் அடோவா. சி, அடோவா. Which country emerged as the strongest in East Asia towards the close of 19th century? ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னு வரும்போதே ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷனாக மாறின கண்ட்ரி எதுன்னாவே ஜப்பான். சைனா, ஜப்பான், கொரியா, மங்கோலியா. ஆன்சர் வந்து ஜப்பான். Who said imperialism is the highest state of capitalism? கேபிட்டலிசத்துக்கு இம்பீரியலிசம் தான் ஹையஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா லெனின். யார்? லெனின். அப்போது நல்லா பார்த்துக்கங்க. 4th one ஆன்சர் ஏ, லெனின். மார்க்ஸ், சன்யாசன், மாசேத்துங் கிடையாது, லெனின். வாட் இஸ் த பேட்டில் ஆஃப் மார்னே ரிமெம்பர்ட் ஃபார்? பேட்டில் ஆஃப் மார்னே எதுக்குன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது வந்து குழியிலிருந்து சோல்ஜர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறது பேட்டில் ஆஃப் மார்னேல. அப்போது ஏர் வராது, சப்மரைன் வார்ஃபேர் வராது, ஷிப் வார்ஃபேர் வராது. அப்போ பதுங்குக்குழியில் என்ன? ட்ரெஞ்ச் வார்ஃபேர். புரிஞ்சுதா? இப்போ பேட்டில் ஆஃப் மார்னே ரிமெம்பர்ட் ஃபார் பி ஆப்ஷன், ட்ரெஞ்ச் வார்ஃபேர். Which country after the World War I took a policy of isolation? அப்போது நம்மளுக்கு தனியாக செயல்பட்டு இருந்தது எது கண்ட்ரி அப்படின்னா 1917 வரைக்குமே வேர்ல்டு வாரில் இன்வால்வ் ஆகாத தனியாக இருந்த கண்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா USA, அமெரிக்கா. பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி முதலிருந்தே வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு.
யுஎஸ்ஏ தான் 1917 வரைக்கும் வேர்ல்டு வார்க்குள்ளே வரல. அப்போது யுஎஸ்ஏ. டு விச் கண்ட்ரி த ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன் பிலாங்ஸ்? ஃபஸ்ட்டு செக்ரட்டரி ஜெனரல் எந்த நாட்டோடைய அது லீக் ஆஃப் நேஷன் பிலாங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு செக்ரட்டரி ஜெனரல் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க? லீக் ஆஃப் நேஷன் ஃபஸ்ட்டு செக்ரட்டரி ஜெனரல் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவங்க. பிரிட்டன், ஃப்ரான்ஸ், டச், யுஎஸ்ஏ, பிரிட்டன். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே பிரிட்டன் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இங்கே எஃப்டியூ இருக்குது. இது எல்லாமே பிக்கு அப்புறம் தான் வருது. ஃபஸ்ட்டுங்கும்போது பி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் கண்ட்ரி வாஸ் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் த லீக் ஆஃப் நேஷன் ஃபார் அட்டாக்கிங் ஃபின்லாண்ட்? ஜெர்மனி, ரஷ்யா, இட்டாலி, ஃப்ரான்ஸ். லீக் ஆஃப் நேஷன்லேருந்து எக்ஸ்பெல்டான கண்ட்ரி பேர்ஸ் கேட்டிருக்காங்க. ஜெர்மனி, ரஷ்யா, இட்டாலி, ஃப்ரான்ஸ். இதுலேருந்து ரஷ்யா. இது ரஷ்யா. நல்லா பார்த்துக்கோங்க. பி ஆப்ஷன் ரஷ்யா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஒன் ஏ ஆப்ஷன், செகண்ட் ஒன் சி ஆப்ஷன், தேர்ட் ஒன் பி ஆப்ஷன், அண்ட் ஃபோர்த் ஒன் ஏ ஆப்ஷன், ஃபிஃப்த் ஒன் பி ஆப்ஷன், சிக்ஸ்த் ஒன் டி, செவன்த் ஒன் ஏ, எயித் ஒன் பி. இப்போது இந்த மாதிரி நீங்கள் இப்போ இருக்குது அப்படின்னா இது ஏபிசிடிங்கிற அந்த மைண்ட் செட்டோடு போகாதீங்க எக்ஸாமுக்கு. இந்த இது எப்படி வேணால் மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்கலாம். அப்போ நீங்கள் கொஸ்டினை புரிஞ்சு அந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதோட ஆன்சர் கரெக்டாக எழுதுங்க. உங்களுக்கு வந்து ஷஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்போவுமே ஏபிசிங்கிற ஆப்ஷன் வச்சு படிக்காதீங்க. கொஸ்டினை படித்து அந்த வேர்டோடு இருக்கிறதா படிங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்க்கலாம்.